பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் அதகாலமா போயின்னு இருக்கிற டைம்ல இந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருந்தார். எதுவுமே பேசல. எந்த கட்சி குறித்தும் எதை பத்தியும் விமர்சிக்காம இவர் உண்டு இவர் வேலை உண்டு அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். இவ்வளவு ஏன் விஜய் விஷயத்துல பூதாகரமா கிளம்புன விஷயமும் கூட இவர் எந்த விதமான ஒரு கருத்தையோ இல்ல விமர்சனங்களையும் முன்வைக்காம இவர் உண்டு இவர் வேலை உண்டுன்னு இருந்தார். ஆனா இன்னைக்கு அதிமுகவை பற்றியும் எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்காரு. உண்மையான செய்தியை சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா இவர் சொல்ற விஷயத்தெல்லாம் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அதிமுக கடந்து வந்த பாதைகளை குறித்தும் அதிமுக அப்போ ஆரம்பிக்கும் போது எந்த நிலைமையில இருந்தது, எம்ஜிஆர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, ஜெயலலிதா காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போ எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத ஒவ்வொரு தொண்டர்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்கிறாரு. அதிமுக கட்சி ஆரம்பித்து 50 ஆண்டுகள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு எப்படி இந்த கட்சியை கொண்டு வந்தாரு, எந்த நிலைமையில இந்த கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு, அப்போ கலைஞரை எதிர்த்து எந்த அளவுக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை கட்டமைச்சாரு, மக்கள் மத்தியில இரட்டை இலை சின்னத்தை எப்படி பதிய வச்சாரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. அதிமுகன்ற கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னும் இங்க பேசப்பட்டது. ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆரே என்ன பண்ணாரு, தன்னுடைய வாரிசுகள் அரசியல் வாரிசுகளை கொண்டு வரல அப்படின்னும் பொழுது டெல்லி மேலிடம் என்ன நினைச்சதுன்னா, ஏன் அதிமுகவை திமுக கூட இணைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பேச்சு கூட அடிபட்டது. இதுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒத்து போகிற நிலைமைக்கு கூட வந்துட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா காலப்போக்கில் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அதிமுக தனியா பாதையிலும் திமுக தனியான பாதையிலும் போனாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இங்க உண்டு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை யாருப்பா கட்டமைச்சிட்டு போவா அப்படின்னு பல பிரிவுகளா பிரிஞ்சாங்க. இன்னைக்கு அதிமுக பல பிரிவுகளா பிரிவுகளா இதை காட்டிலும் அதிகமா அப்போ இருந்தது. கடைசியில ஜ அணி ஜே அணி இப்படி போட்டியிடும் பொழுது தேர்தல் நின்று மக்களுடைய ஆதரவு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது ஜே அணிக்கு மக்கள் இடத்துல கொஞ்சம் மெஜாரிட்டி இருந்தனால ஜானகி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தானாக முன் வந்து கட்சியோட நலன் கருதி தொண்டர்களுடைய நலன் கருதி எம்ஜிஆருடைய கனவு, அந்த கனவு வீண் போக கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் இல்லைனாலும் இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சி மக்களுக்கான கட்சி, மக்களுக்காகவே கட்சி அப்படின்றத எம்ஜிஆருடைய கனவை நிறைவேற்றும் பொருட்டாக ஜானகி அம்மா தானாக முன் வந்து என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சாங்க. என்னதான் உங்களுக்குள்ள பெரிய கிளாஷ் இருக்கலாம், பர்சனலாவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி பல கிளாஷுகள் இருக்கலாம், ஆனா ஜானகி அம்மா கட்சியோட நலன் கருதி தொண்டர்களோட நலன் கருதி தானாக முன் வந்து, நான் என்ன மக்கள் அங்கீகரிக்கல, சோ ஜெயலலிதாவை தான் அங்கீகரிக்கிறாங்க, அதனால இந்த கட்சியை அவங்களே வழிநடத்தி செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதிமுக என்ற ஒரு கட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு எப்படி எம்ஜிஆரை விட அதிகமா இந்த கட்சியை ஒரு கட்டமைச்சாங்க, பட்டி தொட்டி எங்கும் அதிமுக அப்படின்றத அவங்க நிலைநாட்டுனாங்க அப்படின்றதெல்லாம் ஓபிஎஸ் கண்ணு முன்னாடி என்ன பண்ணாரு, கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். வெற்றி தோல்வியெல்லாம் சகஜங்க. எம்ஜிஆர் காலத்திலும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா காலத்திலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு அதே சோதனை, எம்ஜிஆருடைய இறப்புக்கு வந்த சோதனை காட்டிலும் அதிகமான சோதனை இங்க வந்தது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு கட்சி உள்ள புகுந்து அதிமுகவை சின்ன பின்னமா ஆக்கிருச்சு. இன்னைக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், கேசி பழனிசாமி இன்னும் பல பிரிவுகள் அதிமுக தான் இருக்குது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியோட பைலாவை எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு, தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பைலாவை உடைச்சாங்க. அது மாத்திரம் இல்லாம நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்றதையும் உடைச்சாங்க. எம்ஜிஆருக்கும் துரோகம் பண்ணாங்க,
ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை சின்னாபின்னமா ஆக்கின்னு இருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வேதனைய வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓபிஎஸ் ஐயா அவர்கள். உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயம் ஏற்புடையதுதான். ஏன்னா இபிஎஸ் அவருடைய சுயநலத்துக்காக எப்பேற்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கி அதை கட்டமைச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரு தன்னுடைய சுயநலத்துக்காக அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னா, வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது தோல்வியும் அடைஞ்சிருக்காரு, வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. இதே ஜெயலலிதா காலத்துல தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க, வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து தோல்விதான். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அது மாத்திரம் இல்லாம இடைத்தேர்தல்கள், அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதுல இடையில 2 இடைத்தேர்தல்ல நிக்காம புறமுதுக காட்டி ஓடுன எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுல இருந்து தொடர் தோல்விகளை தான் அதிமுக சந்திச்சுட்டு வருது. ஆனா ஒரு வாட்டியாச்சுன்னா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா ஜெயிக்கவில்லை. இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் மக்களால் வந்து அங்கீகரிக்கிறாங்க, தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத ஒரு வாட்டி கூட அங்கீகரிக்கல. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, வெக்கக்கேடான செயல் இது. எடப்பாடி பழனிசாமி தானா முன் வந்து தன்னுடைய பதவி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல அதிமுகவை தேடி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வந்தாங்க, நாங்க கூட்டணிக்கு வரோம், ஆதரவு தரோம், எங்களுக்கு சீட்டு தரலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவை தேடி வந்த காலம் உண்டு. இன்னைக்கு மற்ற கட்சியினரை கையேந்தி நின்னு கூப்பிடுற அளவுக்கு அதிமுக ரொம்ப கேவலமா போயிருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பதிவு போட்டிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். உண்மையிலேயே அதுதான் ரீசன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை வா வா வான்னு அவ்வளோ கையேந்தி கூப்பிடுறாரு. அதிமுக அந்த நிலைமைக்கு போயிருச்சா? எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை பார்த்து டெல்லி வரைக்கும் பயந்த காலங்கள்லாம் உண்டு. மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. மோடிக்கே சவால் விட்ட ஒரு கட்சி, டெல்லியை அசைத்து பார்த்த ஒரு கட்சி அதிமுகன்ற ஒரு கட்சி. ஆனா இன்னைக்கு கையேந்தி நிக்கிறாங்க, கூட்டணிக்கு வாங்க, தயவு செய்து வாங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி வாழ்வா சாவா தேர்தல். அதிமுகவுக்கே, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதோ இல்லையோ. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சி எப்படி போனா என்ன, நான் பதவியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக எது வேணா அவர் செய்வாரு. ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சிக்கு வாழ்வா சாவா தேர்தல். இன்னைக்கு கூட்டணிக்காக கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு. தொண்டர்கள் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும். மக்கள் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிய ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கல, அதனாலதான் தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். ஆனா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், விழித்து கொள்ளணும். தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சரியா நின்று நீங்க என்ன பண்ணணும், இந்த தேர்தலை செயல்படணும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். தொண்டர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்களோ இன்னைக்கு உண்மையிலேயேங்க ஒரு சிலர் சுயநலத்துக்காகத்தான் இந்த கட்சியை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு 2026 இனி எதுக்குமே நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு கட்சியை சிக்கி சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலா இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு செகண்ட் நினைச்சா போதும், யாரு தலைமைக்கு கொண்டு வரலாம், எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தீக்கி போடுறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தை ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் முற்றுகையிட்டா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன அப்படின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் முதற்கொண்டு மாவட்ட செயலர் எல்லாருமே ஒரு முற்றுகை போராட்டத்தை போராடுனா
எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்மள வந்து எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சில ஆட்களை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிடலாம், மேய்ச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போடுறாரு. எம்ஜிஆர் உருவாக்குன பைலாவை உடைச்சாங்க. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பைலாவை உடைச்சார் எடப்பாடி பழனிசாமி. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதையும் உடைச்சிட்டு நான் தான் பொதுச் செயலாளர். எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. எம்ஜிஆருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு, சசிகலா அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு, ஓபிஎஸ் இன்னும் பலருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலே தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இருக்கிறார்னா அவரை ஏத்தி விட்ட கைகளையும் அவங்க எல்லாரையும் உதறி தள்ளி இருக்கிறார்ல, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுமோ அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டார். இனி தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும், நிர்வாகிகள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்திலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நின்னுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்காக கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.